அதுக்கப்புறம் நிறைய கேமராவில் பார்த்து பேசுகிறேன். இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஜயாண்டி சார், ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம். வெளில தெரியாது, சைலண்ட்டாக இருப்பார், பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாய்ப்பார். அப்புறம் இந்த படத்தில் நான் வந்து காப்பாக நடிச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ண படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியாக பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்தில் நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியாக இருக்கும். ஸோ இது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கூட. எல்லா ஆர்டிஸ்ட்க்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம கேரக்டரை நிறைய நிறைய கற்றுக்கணும் சினிமாவில் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக வந்தனோ, எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஒரு படத்துலையும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ். ஸோ அதை எனக்கு வந்து இந்த சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. அதான் நான் சொல்கிற மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூனில் வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் 27th. கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா பயந்துட்டே இருந்தேன். போலீஸாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சு தான் பழக்கம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கோம் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பட் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லி லியோ சார் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங். அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்தில் நடித்த எல்லாரும், மகாராஜ் சார் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேஷிகா, தீப்தி, அர்ச்சனா அண்ட் நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தெம் ஆஸ் வெல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஜய். எல்லாரும் சொல்கிறாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சித்தி, நிஜமாவே. அண்ட் அட் த சேம் டைம் ஸோ டேலண்டட் ஆஸ் வெல். நிஜமா தெரியல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே நான் தான் ஒரு 2-3 வார்த்தைலாம் தெரியாமல் திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு டைலாக் பேசணும்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சுடுவார் அவர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது. யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், தேங்க்யூ. ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு, என்ன போலீஸ் நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவரின் சொந்தம் அவர், அவரின் சொந்தம் இவர். தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவாக கோடம்பாக்கத்தில் கொடி கட்டி பறந்தவர் பலர். அந்த வரிசையில் அஜய் திஷான் இன்னும் பல அற்புதங்களை தமிழ் சினிமா படைப்பார் என்ற நம்பிக்கையோடு அழைக்கிறோம். அஜய். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், பேச நண்பர்கள் எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேடையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. இங்க இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரை, அத்தனை ஹீரோஸை, அத்தனை செலிபிரிட்டிஸை உருவாக்குனதே நம்ம பிரஸ்காரங்க. நீங்க உங்க ஆதரவு இல்லாம, மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் இங்க வந்து நிற்க முடியாது. ஸோ அதுக்காக என் முதல் நன்றியை உங்ககிட்ட பெருசாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மார்கன், இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜயாண்டி ஃபிலிம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை ஃபாத்திமா விஜயாண்டி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் விஜயாண்டி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லியோ சார், சொல்லலாமா சார் ஏதாச்சும்? லியோ சார் ஃப்ரம் முத நாள்லேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன், அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில வாட்டி நான் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம். சார் மட்டும் தனியாக அவர் வேறு ஜோனில் இருப்பார். சரி, நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமோன்னு உட்காந்து யோசிக்கும் போது, சரி ஏதாவது தப்பாக இல்லை, நான் அங்கே இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ஜோன்லாம் ட்ராவல் பண்ணி, பட் அதோட அந்த ஜோனுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் படம் பார்க்கும்போது நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஏன் அப்படி இருந்தார், ஏன் இங்கே போனார், வந்தார். ஹிஸ் டெடிக்கேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் எடிட்டர்ஸ், மோஸ்ட் டெடிக்கேட்டட் கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அகெயின் இந்த படத்தில் வேலை செஞ்ச மீடியோட டெக்னீஷியன்ஸ், யுவா சார் ரொம்ப தேங்க்யூ சார். And artists Brigida, Deepshika, Archana, Seshwita sir, Vijay sir, and Manali Shankar sir, thank you sir. And direction team la Prabhu, Shweta, Premji, Jason, Arun sir, ellarum nandri. And Sathi sir, thank you very much sir, unga அடுத்த படைப்புல என்ன வெச்சுக்கிறதுக்கு.
அண்ட் கணேஷ் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரும் ஜூன் 27 நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து பண்ணுங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றி சொல்லணும், பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒரு 4 நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முதல் நன்றி இறைவன். இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு. ஸோ இந்த படைப்புங்கிற ஃபீல்டில் நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல். 2வது என்னுடைய அப்பா அம்மா, மனைவி. என்ன மாதிரி ஒரு ஆளை டாலரேட் பண்ணுறது பெரிய விஷயம், அதனால அவங்களுக்கு நன்றி. 3வது சார், விஜயாண்டி சார் மட்டும். நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன். என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க, அழகு பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஒரு இயக்குனராக இருந்து எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க. புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது. இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் மீட் சிவகுமார் சாரோடலாம் இருந்திருக்கேன். அப்போ நடிகர்கள், சீஃப் கெஸ்ட்டு அப்படி அந்த சைடில் இருப்ப ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம், இல்லை கார்னர் போயிடும். அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்ரு. ஸோ இது மாதிரி இருந்துன்னா இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது. எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரக்ஷன், ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது. ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் சார் ஆரம்பித்து அனந்த் சார், ரவி சார், அத்தனை பேரையும் சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நலனோட ரைட்டிங், அவருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். சிவி சார், அவர் வந்து என்னுடைய மென்டர். என்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவருடைய மாயவன் படம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் சொல்கிறது, ஒரு எடிட்டிங் ரூம்குள்ளே எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். டேரக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும், அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. உட்காந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய நண்பர் ரோஹினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க. ஏன்னா என்னை எக்ஸ்போஷர் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஹினி என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி, மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பா. அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங், அந்த ஆரம்பம் தான் இந்த இது. ஸோ அதனால தான் ரோஹினை கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். விஜயாண்டி சாருக்கும் எனக்கும் எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம், நானும் என்னோடய நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும். அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷன் ரெடி ஆகிட்டேன். சார் வந்து முடிக்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து 1 by 1 எனக்கு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். கொடியில் 1 ஒர்க் கொடுத்தாரு, ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு, பிச்சைக்காரன் 2 படத்தோடைய ட்ரெய்லரு, அவரோட தொடர்பிலே இருப்பேன். அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக். என்னுடைய படத்துடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங். ரிதம்னு நான் சொல்கிறது, ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன். அது ஒரு இசைக்கு கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டாரு. நான் டைரக்ட் பண்ணணுன்னு சொன்னப்போ வந்து கூட அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு. ஒரு 3 மணி நேரம் அந்த கதையை சொன்னேன். எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் கேட்டார். நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் ஆகிடும்ட்டு. ப்ரீ ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண. 3 அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க, சந்துரு, பிரவீன், அருண்லாம் இருந்தாங்க. எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அவருடைய டைரக்ஷன் டீம் கூட டைரக்டர் பிரபு எனக்கு கொடுத்தாரு. உடனே
இமீடியட்டாக ஷெட்யூலிங் பண்ணுங்க. எல்லாமே வெறுன்னு என்னால் இதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு. எல்லாமே அவர் தான் காரணம். டைரக்டர் அவர் தான் கொடுத்தாரு. அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸ் ரெஃபர் பண்ணார். எல்லாமே சூப்பர் டீம். அண்டு கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். இவ்வளோ பேசினதில்லை, அங்கே ஓரமாக ஒரு எடிட்டிங் மைண்ட் இருக்கும். சாரிங்க. மார்கன் படம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் இல்லை, என் கூட ஒரு இயற்கை எழுதிட்டார். அவர் சித்தர்கள் மேலே மிகப்பெரிய பற்றுள்ள ஒருத்தர். போகர், அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாற்றிக்கிட்டார். அவர் ஒரு ஐடியா சொன்னார், இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம் ககன மார்கன்ற ஒரு, அதுக்கு அவர் வேறு பேர் சொல்லியிருப்பார். அது வந்து பரகாய பிரவேசம். இந்த பட த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் நம்ம ரொம்ப கிரிட்டிஷாக சொல்லலாம், அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இந்த ககனமார்கன்ற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்லிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டெவலப் பண்ணிட்டு நண்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் எனக்குள்ள அது படமாக ஊற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றின நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன். இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு சித்தர் பாடல். அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர், இல்லைன்னா மச்சேந்திரர். அவருடைய பாடல் கவனக்குழியை கொண்டு அதனாலே ககனமார்கன் தனிலே அகனமாய் சென்று சதுரகிரிக்கு போய் குதுகலித்தேன். இதுதான் அந்த பாடல். அதில் இருக்கிற ககனமார்கன், அதாவது ஒரு கவனக்குழின்னா ஒரு மருந்து, அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகனமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இதை வந்து ஒரு படமாக பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன். இந்த கதைக்கு வந்து ஒரு இந்த கதைக்கு தண்ணீருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ். அதுக்காக இருக்கிறதே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன். ரொம்ப புதுமையான, அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது. சுனை நீர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை, சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காலங்கி சித்தர் கோயில். அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும், 5-6 கிணறு. அங்கே வந்து அதில் குளிச்சா உடம்புல இருக்கிற நோய்கள், ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடுன்ற நம்பிக்கை இருக்குது. அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்கலி. அது மாதிரி அந்த மலையில் ஏறுனா ஒரு 50-20 கிணறு அது மாதிரி இருக்குது. அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க. தங்கம் வந்து மெயின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மைனிங். ஸோ இப்படி ஒரு கோயில் அது. அந்த காலங்கி சித்தரோட கோயில் அதுதான். அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட. அவர் ஏதோ மூலிகையை சாப்பிட்டு சின்ன பையனாக ஆகிட்டாருன்னு ஒரு கதை அங்கே இருக்குது. அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்தது. அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க, மீனாகவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க, எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. எனக்கு திரைக்கதையை அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது, இந்த ரோல் யார் பண்ணுறா, இன்னொரு, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி, இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட், அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது, இதை யார் பண்ணுறான்னு கேட்டார். நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகரியில் இருக்கணும்ட்டு. சார் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அஜய் எனக்கும் தெரியும், கோடியுடன் படத்துலேருந்து ஏடியாகவும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார், தமிழறிவுன்ற கேரக்டர். ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு, ப்ளஸ் ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் ஸ்கேனிங் சொல்லணும். அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணும், கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம். உடனே ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சாச்சு. பிரமாதமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக். இதுக்கு
இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதேமாதிரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார். அவருக்கு ஆர்வம் நிறைய இருக்குது. அவர் ஏடியாக இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, ஐடியாஸ் சொல்லுவார். இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஏன்னா 20 அடி தண்ணி கீழே அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறார். ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன். 20 அடி 10 அடியிலே உங்களுக்கு காதில் வலிக்க ஆரம்பிச்சிடும். 20 அடியில் போய் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் டீப் ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிக்கலி அவங்க டைவிங் டீம் வந்து சூட் போட்டு பண்ணுவாங்க. அஜய் வந்து ஒரு நார்மல் பேர் பாடியிலே பண்ணியிருக்காரு. ஸோ 2 நாள் அந்த ஷூட் நடந்தது. எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன், அது பண்ணவே முடியாது யாரும். நான் கூட அந்த எனர்ஜியில் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். அவர் உண்மையிலே பண்ணிட்டார் கண்மூடித்தனமாக. வந்து ஒரு வாரம் கழிச்சு அவர் பயங்கர ஹெல்த்தில் ஏதோ நீர் கோத்துருச்சு அவர் தலையில். ஸ்கேன்லாம் காமிச்சார், பயந்துட்டேன். ஒரு பெரிய ரிஸ்க் அது. அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம் நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் டைரக்டர்ஸ் எவ்வளோ உறுதுணையோ அது மாதிரி எனக்கு 2 பேர் நான் அதிகபட்சமாக நான் அவங்கள சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்று யுவா, அவருடைய என்னுடைய ரைட் ஹேண்ட். இன்னொன்று ஆர்ட் டைரக்டர் ராஜா. ஆர்ட் டைரக்டர் ராஜா பிரமிப்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். ஹீரோ வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் மைண்டில் ஒன்று, இந்த ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் கூட. ஸோ அவன் வீடை வந்து ஒரு எளிமையான வீட்டை எவ்வளோ அழகாக அவன் வரைஞ்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அது விஷுவலாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேட்டர்லேயும் இன்னும் ரசிக்க முடியும். படம் முழுக்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ஆர்ட் இருக்குது. யுவா வந்து எனக்கு ஈக்குவலாக என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு கேமராமேன். அவருக்கும் பயங்கர எடிட்டிங் சென்ஸ் இருக்குது. ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்ட கமிட்மெண்ட் டேட்குள்ளே முடிக்கணுங்கிற புரிதலோடு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாரு. அதுவும் அண்டர் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் ஷூட் பண்ண முடியாது. அப்படி ஒரு டீம் இவர் மும்பையில் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய செகண்ட் யூனிட் சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ், அவரை பற்றி நான் சொல்லணும். டெஃபினட்டாக ப்ரில்லியண்ட்டான ஒர்க்கு. அவருமே பெரிய சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஒன் மோர் பர்சன் விவேக், அப்புறம் ஜிம்பல் நரேன். படம் முழுக்க ஜிம்பல் தான். மூமெண்ட் ஷார்ட்ஸ் டைரக்ஷன் டீம் தெரியும். அண்ட் இந்த படத்தில் எனக்கு சார் அமைத்து கொடுத்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரி. அவர் ஒரு காஸ்டிங் டைரக்டரும் கூட இந்த படத்தில். சமுத்திரகனி சார், ஏன் சார் சமுத்திரகனி சார் ஒரு சின்ன ரோல் தான் அது, பட்டு பெரிய ரோலாக ஒரு ஆக்குனது அவர் தான். சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரெஃபர் பண்ணார். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு கேஸ்டிங்கே அமையல, அவர் ரெஃபரன்ஸில் தான் அந்த ரோல் கிடைச்சது. அண்டு படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பிரிகிடா ரொம்ப சின்சியர், எனர்ஜெட்டிக். அவங்க ஏடியா இருந்ததுனால டக்குன்னு அந்த சீனை படித்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப இந்த ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கிற காரணம் இந்த மாதிரி நல்ல கேஸ்டிங். அர்ச்சனா வந்து ஹைலி எனர்ஜெட்டிக், அவங்கள அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப துருந்துட்டு அவங்கள மெலோடவுன் பண்ணுறது தான் எனக்கு வேலையாக இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக், பாசிட்டிவ்லி ஸ்பீக்கிங். 4 பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் படித்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. ஈவன் அஜய்க்குமே அந்த ஸ்கில் இருக்குது. ஒரு பேஜ் டயலாக், ஒரு மோனோலாக் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணார். அப்படியே ஒரு லென்த்தாக ஒரே ட்ராக்கு, ஒரு 30 செகண்ட்ஸ் வரும் அந்த ஷார்ட்டு. ரொம்ப நல்லா அது மனப்பாடம் பண்ணி கொடுத்தாரு. சித்தர்கள் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, தமிழை கரெக்டாக உச்சரிச்சிருக்காரு. ஸோ போயிடுச்சா, சாரி. விஜயானி சார் மறுபடியும் இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எடிட்டிங் பிடிக்குமோ ஈக்குவலி எனக்கு மியூசிக் பிடிக்கும். 2 சாங், ஒரு சாங்க்கு 3 மினிட்ஸ் நினைக்கிறேன், இன்னொரு சாங்க்கு 5 மினிட்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் நீங்கள் பார்த்த சாங். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் என்ன நினச்சேன், ஒரு பாட்டு அந்த லவ் சாங், அந்த ப்ரப்போசல் சாங்கில் ஒரு டம்மியாக ஒரு ஐடியா சொன்னேன். இதுதான் சார் சுச்சுவேஷன், பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா, அவன் நம்பவே இல்லை அந்த பாட்டு உங்களுக்கு, உண்மையாக என்ன லவ் பண்ணிட்டேன்னு கேட்டே இருக்கான், இதுதான் சார் சுச்சுவேஷன். அதுக்குள்ளே இந்த சாங்கியம் முடிஞ்சிருது. சொல்லிடுமா உண்மையாக எனக்கு சொல்லிடுமான்றது அருமையான லிரிக்ஸ் எல்லாம் வருது. சார் வந்து அதை இன்ஸ்டன்ட் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு ஒரு டைட்டில் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகையே முழுமையாக வெறுக்கிறேன். பியூட்டிஃபுல்லான சாங். ரொம்ப நன்றி சார். இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த அதே டைமில்
ஸ்டுடியோவில் இன்னொரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது மாதிரி நம்ம பண்ணவே முடியாது, நான் பார்த்ததில்லை. ஈக்குவலாக அப்படியே எடிட்டிங்கோடையே பிஜிஎம், ரீல் 1 முடிக்கும் போது அதோடைய பிஜிஎம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரிதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், உங்கள் டீம் எனக்கு அமைச்சு கொடுத்தது. இன்னொன்று சொல்லி ஆகணும் சார், எனக்கு தெரிஞ்சு இந்தியா இல்லைன்னா ஏஷியாவில் நினைக்கிறேன் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருக்கிறார். லைக் டப்பிங், எடிட்டிங், டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ரைட்டிங். அவருடைய ரைட்டர் பழனி சார் பற்றி நான் சொல்லணும். இந்த படத்தில் என் கூட எடிட்டிங்கில் அவர் தான் வேணும்னு நான் கேட்டு கூட முழுக்க கோ டைரக்டர் மாதிரி அவரை ட்ராவல் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி பழனி சார். நன்றி. இந்த படத்துக்கு எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ப்ரெஸ் அண்ட் மீடியா. நன்றி. நன்றி சார். இந்த மேடைக்காக தானே அவர் இவ்வளோ வருஷம் காத்திருந்தாரு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மார்கன் படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாகும் லியோ ஜான் பால் அவர்களுக்கு படத்தோட குழுவினரும் சிறப்பு விருந்தினர்களும் மரியாதை செய்வார்கள். சசி சார் இயக்குனர் வந்து இப்போது விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் திரையில் வந்தால் இவர் குரல் நடுங்க வைக்கும். இவர்